அனைவருக்கும் வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இல்லம் தேடி உள்ளம் நாடி அப்படின்னு ஒவ்வொரு கார்ப்பரேஷன்லையும் எங்களுடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மிக முக்கியமாக பூத் கமிட்டிகளை அமைத்ததையும் BL2 ஃபார்ம் பூர்த்தி செய்து கலெக்டர் அலுவலகத்தில் சப்மிட் பண்ணதையும் எங்ககிட்ட இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இது தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு 234 தொகுதிகளிலும் இதை நாம் நடத்திட்டு இருக்கோம். ஒவ்வொரு தினந்தோறும் காலையில் இந்த நிகழ்ச்சியும், மாலையில் மக்களை தேடி மக்கள் தலைவர் அப்படின்னு சொல்லி கேப்டனுக்கு இலங்கை வாழ் தமிழர்களால் பரிசாக வழங்கப்பட்ட அந்த ரதத்தை வைத்துக்கொண்டு அந்த ரத யாத்திரை இன்னைக்கு நாம நடத்திட்டு இருக்கோம். இன்றைக்கு சேலம் மாநகரில் ஆலோசனை கூட்டம் நிறைவேற்றிருக்கிறது. இன்றைக்கு மாலை நம்மளுடைய சுபா ரவி அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதியில் ரத யாத்திரை மாலை 4 மணி அளவில் நாங்கள் கெங்கவல்லி தொகுதியில் தொடங்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்கிறேன். இது மாதிரி 3ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை முதல் கட்ட பயணம் முடிக்கிறோம். அதுக்கப்புறம் 24 நம்மளுடைய தலைமை அலுவலகத்தில் கேப்டன் எப்பொழுதும் வழங்குவது போல் நலத்திட்ட உதவிகள், எம்ஜிஆர் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நிதி, உணவு அதெல்லாம் அன்னைக்கு இருக்குங்க. நிறைய பேருக்கு நலத்திட்ட உதவிகள் கேப்டன் அறக்கட்டளையின் மூலமாக கேப்டன் எப்பொழுதும் தருவது போல் கல்விக்கு, உடல் ஊனமுற்றவர்களுக்கு, தொழில் தொடங்குவதற்கு என்று பல்வேறு திட்டங்களை அன்னைக்கு நம்ம 24ஆம் தேதி தலைமை கழகத்தில் வைத்திருக்கிறோம். 25 உங்க எல்லாருக்கும் தெரியும், தலைவருடைய பிறந்த நாள், வறுமை ஒழிப்பு தினமாக தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய கழக மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் அந்த தினத்தை வறுமை ஒழிப்பு தினமாக தமிழ்நாடு முழுக்க கொண்டாட இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். 2ஆம் கட்ட பயணம் எப்பொழுது என்பதை உங்களுக்கு தலைமை கழகம் அறிவிக்கும்.